பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்றைய திமுகவினுடைய அரசு, அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிவாரண நிதியாக அன்று ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுத்துட்டாங்க. இவர் 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்புறம் இவர் மாமல்லபுரத்தில் கூட்டு வந்து சென்டிமெண்ட் டிராமாலாம் பண்ணி ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்தாரு. பேசுங்க, வாயை திறங்க சிஎம் சார்னு சொன்னீங்க. பேச ஆரம்பிச்சா 5 நிமிஷத்துல ஓடிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாண்புமிகு சபாநாயகர் அவர்களேன்னு சொல்லிட்டு எல்லா கதவும் இழுத்து மூடியாச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசணும் போல. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு? வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக துப்பாக்கி சூட்டுல செத்தவங்க குடும்பத்துக்கு தான் அரசாங்க விலகும். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிர் பறிபோனவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் விலகும். வானதி பாலுக்கால் கிளம்புறாங்களா? இப்ப இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறி அந்த மேடையில சொல்றாரு, ஒரு துறையில கை வச்சதுக்கே போயிட்டு வெளிநாட்டுல போய் தங்கிக்கிறீங்க. நான் வந்து முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சாரை சொல்லல, அவருக்கு என் மேல ரெஸ்பான்சிபிள் இருக்கு, நான் மற்றவங்கள சொல்றேன். சிங்கப்பூர் போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியா ஏவாவேலு அவரை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக வந்து சொல்றாரு, அதாவது தாவேக்காவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில இடம்பெறணுங்கிறார். அதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்கிறார், தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் விசிகா இடம்பெறும்ங்கிறார். எதுதான் சார் இதுல? அவர் தெளிவா இருக்கார், நம்ம தான் குழப்பம். பாஜக இருக்கிற பக்கம் நான் இருக்க மாட்டேன், பாமக இருக்கிற பக்கம் நான் இருக்க மாட்டேன். 2 தான் ஒரு கோட்பாடு. சாதி மதத்திற்கு பின்னாட வெறுப்பு அரசியலுக்கு பின்னாடி திருமாவளவனும் விசிகாவும் நிற்கார். தாவேகா வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு ஒரு கருத்து உருவாயிடுச்சு. பாஜக வந்து யாருக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர்களை பாஜக சேர்த்துட்டா அது ஒரு தூய்மைப்படுத்தி கொடுக்குற வாஷிங் மிஷினா மாறிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லப்படுகிறதோ, அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு தாவேகா வந்து ஒரு வாஷிங் மிஷினா மாறி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தில் 31 பேருக்கு அரசு பணி நியமனம் கொடுத்துருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட், வழக்கு விசாரணையில் இல்லாத போது அவர் பணி நியமன ஆணையை வழங்கினால் அது கருணை சார்ந்தது என்பதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சிபிஐயிலே வழக்கு இருக்கிற போது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்றைய திமுகவினுடைய அரசு, அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிவாரண நிதியாக அன்று ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுத்துட்டாங்க. இவர் 20 லட்ச ரூபா கொடுத்து அப்புறம் இவர் மாமல்லபுரத்தில் கூட்டு வந்து சென்டிமெண்ட் டிராமாலாம் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. மத்திய அரசாங்கம் வந்து 2 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் சேர்த்து வேறு சில நிதியெல்லாம் கொடுத்தவங்க, அந்த கட்சி நிதியெல்லாம் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே அந்த மாதிரி கட்சியெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தலா ஒரு குடும்பத்துக்கு 35 லட்ச ரூபா ஏற்கனவே வந்துருச்சு. அது ஒரு உயிருக்கு மதிப்பாக நம்ம வந்து எந்த பணத்தையும் ஈடுகட்ட முடியாது. அது நம்ம வந்து கொடுத்ததை வரவேற்கிறோம். இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கரூர் இடைத்தேர்தல் வருகிற காலகட்டமா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப நீங்க அமோனியா வாயு கசிவுல இறால் பண்ணையில திருவள்ளூர் பக்கத்துல இறந்தவர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரின் மதிப்பு 2 லட்சம், 100 உயிரின் மதிப்பு 35 லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப். உயிருக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் ஆக்சிடென்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டு, அதுக்கான நிவாரணமும், விமான விபத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கும் நிவாரண நிதி அளிக்கிறது இருக்குல்ல, அதில் வேறுபாடு காட்டுவாங்க. நான் உயரத்தில் சாகிறான்ல, அதனால் அவனுக்கு உயர்ந்த தொகை அளிக்கணும்பாங்க. இது வந்து தரையில் சாகிறவனுக்கு கம்மி. அதனால் இதை எப்படி புரிந்து கொள்வது? உயிரினுடைய மதிப்புனா எதை வைத்து நீங்கள் அளவிடுவது? நீங்க தேர்தல் அரசியலை மனதில் வைத்துதான் நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுறீங்கல்ல. அமோனியா வாயு கசிவுல உயிரிழந்தவர்களை போய் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தீங்களா? அது சென்னைக்கு மிக அருகில் இருக்கே திருவள்ளூர். 19 உயிர்கள் பறி போச்சு.
ஏன் பார்க்கல? கருணை மிக்கவர் முதலமைச்சர், எல்லாருக்குமா இறங்கக்கூடியவர், மனிதாபிமானம் மிக்கவர்னா அங்கேயும் போயிருக்கணும்ல. அதுல எப்படி நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு இப்ப நீங்க இதை அறிவிச்ச உடனே அடுத்தடுத்த கோரிக்கை வருது. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு? வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக துப்பாக்கி சூட்ல செத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசாங்க வேலை கொடுங்கன்னுங்கிறாரு அவர். கோயமுத்தூர் குண்டு வெடிப்புல உயிர் பறிபோனவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்க வேலை கொடுங்கன்னு வானதி சீனிவாசன் சொல்றாரு. இப்போ ஆளுக்காள் கிளம்புறாங்களா? இப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். இப்போ நீங்கள் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, அரசு பணியில் இருக்கும்போது ஒருவர் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார், இப்போ மின்சார பணியாளர், அந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத சூழல்களில் எதிர்பாராத மரணங்கள் நிகழும். மேலே டிரான்ஸ்ஃபார்ம் மேலே வேலை செய்யும்போது கவனிக்காமல் கரண்டை போட்டு விட்ருவாங்க, ஷாக்கடி சித்தவெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த வாரிசுகளுக்கு வந்து ஒரு அரசு வேலை கொடுப்பது அப்படிங்கிறது வேற. இது ரசிகர் வெறியேறி போய் கிட்டத்தட்ட திமிரெடுத்து அலைகிறவங்கன்னு கூட சொல்லலாம். வந்து கூட்டத்தை வந்து இவர் 7 மணி நேரம் தாமதமாக வருவாராம், வந்தவுடனே அதை வந்து போலீஸ் மொழியே தடுக்கலை. தடுத்தா கேட்டுருவீங்களா? நீங்கள் சும்மாவே போலீஸ் எங்களை தடுக்கிறது, எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, போலீஸ் தடுத்துருந்தா நாங்க போயிருப்போம், அவ்வளவு நல்லவங்களா நீங்க? 50 தூரம் முன்னாடி நிப்பாட்டும் போது நிக்காதவங்க தானே நீங்க. அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது நீங்க சொல்றது மாதிரிதான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அரியலூர் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகும்போது சொன்னாங்க டைம் ஆயிடுச்சு வரக்கூடாது, கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க வந்து பிளானை சேஞ்ச் பண்ணோம், போலீஸ் எங்களை நிறுத்தியவே இல்லை. அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஸ்பாட் வரைக்கும் அவங்களே கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்க அந்த ஸ்பாட்ல. அப்பயே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் ஏன் நன்றி சொன்னாரு? சந்தேகம் அப்பயே வந்துச்சுல, காவல்துறைக்கு நன்றி, காவல்துறை இல்லைன்னா இங்க நான் வந்து நின்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அது எதுக்கு நன்றி சொன்னாரு? அது அந்த பிரிட்ஜ்ல இருந்து கூட்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி தானங்க மயங்கி விழுந்தாங்க, அவர் கண்ணு முன்னாடி தானங்க தண்ணி பாட்டில வந்து தூரம் தூக்கி தூக்கி வீசி எரிஞ்சாங்க, எல்லாருமே பார்த்தாங்களே. அது வெட்ட வெளியில நடந்தது, அது என்ன மர்ம மரணமா? யோசிச்சு பண்ணுங்களேன். ரகசியமா இப்ப சில பேர் நீங்க அதிகாலையில ஒருத்தன் வாக்கிங் போகும்போது ஆளை வெட்டிட்டாங்க, மர்ம மனிதர்கள் வந்து கொலை செஞ்சுட்டான், யாருன்னு அடையாளம் தெரியல, அப்படி சில வழக்குகள் உண்டு. இப்ப KN தம்பி ராமஜெயம் படுகொலையிலாம் இந்த மர்ம முடிச்சுக்கள் வந்து அவிழ்க்கவே முடியாத தொடர்கதையா இருக்கு. அது மாதிரி இது இல்லைல்ல, இது பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சத்துல எல்லாருக்கும் முன்னிலையில நடந்ததானே. அப்படி பேர் இப்ப ஏதாவது ஒரு சதி திட்டம் உண்மையிலேயே இருந்திருந்தா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, ரீல்ஸ் போடாம விடுவாங்களா அவங்க? இப்ப கூட காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. காவல்துறை செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகைப்படம் கட்டிய அந்த வாகனம் வந்ததை கூட ரீல்ஸ் போட்டாங்க. ஆமாங்க, நீங்க அவர் உள்ளூர்காரருங்க, அவர் புகைப்படம்னா சில பேர் ஆட்டோவில் கூட வந்து என்ன பண்ணுவான், நீங்க சைதாப்பேட்டை பக்கம் சுத்துற ஆட்டோலாம் பாருங்க, மா சுப்பிரமணியன்னு போட்டோ போட்டு வண்டி போடும். ஏன் போட்டிருக்கான்? அது கட்சிக்காரனா இருப்பான், அபிமானியா இருப்பான், இல்லை ஆட்டோ வழங்கி. ஆம்புலன்ஸ்ல இல்ல சார் வருது, இருக்கட்டுங்க, பிரைவேட் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே இவங்க எப்படின்னா ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது. நான் என்ன சொல்றேன், அவர் எதுக்கு இவங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி ஒரு நெரிசல் மரணத்தை 7 மணி நேரம் தாமதம் காரணமா, செந்தில் பாலாஜி காரணமா? செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு சொல்றவங்க எங்கேயாவது கோர்ட்ல போய் சொல்லிருக்கலாம், அப்படி இவங்க தான் சதி திட்டம் தீட்டினாங்க, காவல்துறை ஏவி தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு இங்கே செய்தியாளர் சந்திப்பு பொதுக்கூட்டங்கள்ல எல்லாம் பேசுறீங்கல்ல. எந்த காவல்துறை? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியன? உங்களுக்கு தான் தெரியுது காவல்துறை ஏவி கொண்டுட்டாங்கன்னு தெரியுது. அந்த காவல்துறை சார்ந்தவர்கள்லாம் இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அப்போ உங்க கூட இருக்கவங்க எல்லாம் கொலைகாரங்களா? அப்ப இது எப்படி பேச்சு? இதெல்லாம் தவறான பேச்சு இல்லையா? அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே, உங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற காவல்துறை தான். அது இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை உனக்கு சலிட்டு அடிக்க போறாங்க. இப்போ நீங்க முதலமைச்சரானா உங்க பின்னாடி தான் காவல்துறை நிற்கும், அவர் முதலமைச்சராகும் போது அவங்க நிற்பாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து அநாகரிகமான முறையில கொலைப்பழி சாட்டுவது தப்பான விஷயம். அந்த அரசு பணி கொடுக்கும்போது அந்த பணி பெற்றவர்கள்லாம் கண் கலங்கினார், முதல்வரும் கண் கலங்கினார் அப்படியான செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அதை பார்த்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து வரவேற்கிறேன். நீங்க மனிதாபிமானத்தோடு இருந்திருக்கணும். நீங்க வந்து தப்பிச்சு ஓடி வந்திய, ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டெல்லாம் பாடினீங்க. உண்மையிலேயே ஓடி போனது நீங்க தான். அதுக்கு நினைவு சின்னம் வைக்கணும்னா உங்களுடைய முதுகத்தான் வைக்கணும்னு சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் சொன்னார். அப்போ வந்து புறநானூற்றில் சொல்லுவான்ல, அதாவது வந்து புறமுதுகை காட்டி நெஞ்சுக்கு நேரம் நின்று போர் புரிஞ்சு சாகுறானா, இல்லை புறமுதுகிட்டு ஓடுனானான்னு ஒரு வரலாற்று செய்திகள் உண்டு இல்லையா? இறந்த பிணத்தை கூட நெஞ்சிலே வந்து மார்பிலே வந்து அவன் வாள் வீச்சில் காயம்பட்டு இறந்தானா அல்லது முதுகில் காயம்பட்டு விழுந்தானான் இருக்குல்ல. அது மாதிரி இது வந்து புறமுதுகிட்டு ஓடியது தான் கடந்த கால நிகழ்வு அப்படிங்கிறதுனால
இதை அரசியலாக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு விபத்து, இது ஒரு துயரம். மனித உயிர்களோடு விளையாடி அதில் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதில் வந்து அரசியல் செய்வதுங்கிறது அநாகரிகத்தினுடைய உச்சம். அதை திமுக அரசு செய்யலை, ஸ்டாலின் செய்யலை. யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானான்னு அவங்க தாவேகாரனே சொல்லலையே, அந்த கட்சிக்காரனே இப்படி யாருமே சொல்லலையே. அதை சொன்ன ஒரு அன்றைய முதலமைச்சர். அவருடைய மனிதாபிமானத்துக்கு கிடைத்த பரிசு தான் வந்து கொலைப்பலி. இந்த கொலைப்பலியை திமுக சுமப்பது முதல் முறை அல்ல. ஏற்கனவே திமுக ராஜீவ்காந்தி கொண்டப்ப திமுக தான் காரணம்னு அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி சொல்லியிருக்காங்க. ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக வந்து சர்வதேச படைகள் கொன்ற போது, இந்திய ராணுவம் அதற்கு இணைந்து செயல்பட்ட போது அந்த கொலைப்பலியை தூக்கி யார் மேலே போட்டாங்க? திமுக மேலே தான் போட்டாங்க. அதனால திமுக கொலைப்பலியை வந்து சுமப்பது என்பது முதல் முறை அல்ல. அதனால இந்த மாதிரி கொலைப்பலியை நீங்கள் சாட்டிக்கிட்டே இருங்க, மக்கள் உண்மையை கண்டறிவார்கள். காலம் வந்து எல்லா கயமையும் எல்லா அயோக்கியத்தனத்தையும் தோல் உரிச்சு காட்டிடும். ஓகே சார், அவங்க பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார். அந்த பணி வாங்குறவங்க காலையில் வந்து இது மாதிரி வந்து இந்த பணி தந்தா எங்களை தியாகியான்னு கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களே, இது யார் வீட்டு காசு? எல்லாம் எங்கள் வீட்டு காசு தானே அப்படின்னு கேள்விகளுக்கு பாரு முடியறாங்க. அவங்க என்ன தியாகியா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு யாரும் காசு கொடுக்கல, அவன் செத்து போயிட்டான். அவன் குடும்பத்துக்கு தான் காசு கொடுத்தாங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதனால கள்ளச்சாராய சாவுல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணம் கொடுப்பது வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அங்கே அரசு பண்ணி கொடுத்தாங்களா? அப்படி இல்லைல்ல, நிவாரணம் தானே கொடுத்தாங்க. அது மாதிரி தான் இதுலயும் நிவாரணம் கொடுக்கணும் தான் எல்லாருமே சொல்றாங்க. அதனால இப்படிலாம் வந்து ஒரு வீம்பு பேசுறது அப்படிங்கிறது வந்து தவறான முன்னுதாரணம். இப்படி சம்பவங்கள் எதிர்காலத்திலே நிகழாமல் இருப்பதற்கு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கு. ஓகே, அதே போல இந்த ஆட்சியில் அந்த 50 நாட்கள்ல நடந்த திட்டங்களை வந்து அவர் பட்டியலிட்டு காட்டுறாரு கரூர் மக்களுக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இன்னும் நிறைய செய்ய போறோம், நாங்க வந்து திமுகவோ மற்ற அரசு மாதிரி வந்து வாயிலே எதுவும் சொல்ல மாட்டோம், செய்ய என்ன சாத்தியமானதை செஞ்சுக்கிட்டு தான் வரோம். அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு நாங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் போட போறோம். இல்ல, அதாவது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசு. 2500 ரூபா தரோம், நீங்க வேலை இல்லாம சுத்துறவங்க, வேலையில்லா பட்டதாரிகளுக்கெல்லாம் 4000 ரூபா தரோம். நீங்க நிறைய பேசிட்டீங்க, நீங்க அதுல எதையுமே நீங்க செயல்படுத்த முடியல. சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா? இன்னும் சும்மா ரோந்து வர்றாங்க, யூனிஃபார்மை மாற்றி விட்டுட்டு பெண்களை வந்து ரோந்து சுத்த விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஷோ காட்டுறாங்களே தவிர நிரந்தர தீர்வை நோக்கி அப்படின்னு ஒரு பயணம் இருக்கு எல்லாத்துலேயுமே. நீங்க யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பழி சாட்டலாம், வழிகாட்டுவதுதான் ரொம்ப கடினமானது. அதனால நீங்கள் வந்து வழிகாட்ட வேண்டிய இடத்துக்கு வந்த பின்னாடியும் இன்னும் தேர்தலுக்கு முந்தைய மனநிலையில எப்படி வந்து எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களோ அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே சார், இப்போ இந்த கேள்வி கரெக்டாக உங்கள்கிட்ட கேட்கணும், ஏன்னா அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளராக வேற இருக்கீங்க. அங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறாரு, பேசுங்க வாயத்துறங்க சிஎம் சார்னு சொன்னீங்க, பேச ஆரம்பித்தா 5 நிமிஷத்தில் ஓடிடுறீங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாண்புமிகு சபாநாயகர் அவர்களேன்னு சொல்லிட்டு எல்லா கதவும் இழுத்து மூடியாச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசணும் போல அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அவர் பேசாமல் மௌனமாகவே இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்தோன்னா ஒரு டைலாகாக பேசுகிறாரு. உடனுக்குடனே பதில் சொல்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கா இல்லையா? கடந்த முறையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில முதலமைச்சரும் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா உடனே பதில் சொல்லுவாங்க. துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, இப்ப காவல்துறை மேல ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா காவல்துறைக்கு யாரு பொறுப்புல இருக்காங்க, அந்த அமைச்சர் தானே பேசணும். எல்லாத்துக்குமே ராஜ்மோகன் எந்திரிச்சு பேசினாரு, ஆதவர்ஜன் எந்திரிச்சு பேசுறாரு. அப்படின்னா பேச தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அருண்ராஜ், ஆதவர்ஜனா, ராஜ்மோகன், ஒரு 4 பேர் இருக்காங்க. அவை முன்னவர், செங்கோட்டை, இது 4 பேரை மட்டும் சும்மா எந்திரிச்சு பேசிட்டு நீங்கள் தமிழே தப்பு தப்பாக வாசிக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மரிய வில்சன்கிறவர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உளர்றாரு அவர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் பேசினார்னா தமிழ் வந்து பயங்கரமாக தற்கொலை பாறையில் விழுந்து செத்துரும் போல இருக்கு, அந்த மாதிரி பேசுகிறாரு புஷி ஆனந்த். அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா ஒரு உரையாட கூட தெரியல அவங்களுக்குலாம். ஒரு பதில் சொல்வதற்கான டேட்டாவெல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே. நீங்கள் என்ன எதை பற்றி நீங்கள் வந்து விவாதம் நடத்துறீங்களோ அந்த டேட்டாலாம் கொடுப்பாங்க. அதை பார்த்து வாசிக்க கூட தகுதியற்றவர்கள் எல்லாம் பல பேர் அமைச்சர்களாகி விட்டார்கள் என்பது தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசுறது வந்து தமிழே தகராறா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவர் சொந்த ஊரோட வழக்க பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொன்னாங்க தாவேக்காரங்க. அதை வந்து கேலி செய்யறாங்க, கிண்டல் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒரு பொறுப்பு மிக்க இடத்துக்கு வந்துட்டீல்ல,
உங்களுடைய மொழியிலிருந்து, உங்கள் ரெஸ்பான்ஸ்லேருந்து, உங்கள் பாடி லாங்குவேஜிலேருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம்னு ஒன்று இருக்கலாம். இப்போ நான் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறேங்கிறக்காக நான் வந்து மீடியாவில் பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. உனக்கு நாகரிகம் இருக்கான்னு கேட்பான்ல, சபை நாகரிகம் இருக்கலாம். அப்போ மக்களுக்காக பேசுகிறோம். அது மாதிரி தான் நீங்கள் வந்து அமைச்சரவையில் இருப்பவர்களோ அல்லது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களோ ஒரு கண்ணியத்தை காக்கணும்ல. அந்த அடிப்படையில் அவர்கள் அதற்காக பயிற்சி கொடுத்தாங்கல்ல, புத்தாக்க பயிற்சின்னு சொல்லி சட்டப்பேரவை எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு புத்தாக்க பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அதில் அப்போ அந்த நிலைமையில தான் அந்த அரசாங்கம் இருக்கு நாங்கள் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்கு பயிற்சி கொடுப்பாங்க? புத்தாக்க பயிற்சி. யார் பயிற்சி மோசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. சரியாக படிக்காத பிள்ளைக்கு டியூஷன் அனுப்புவாங்க இல்லையா? அந்த நிலைமையில தான் தாவேகா வந்து ஒரு மாலை நேர வகுப்புக்கு போக வேண்டிய இடத்துல தான் இருக்கு. ஓகே சார். அதே போல் வந்து இன்னொரு விஷயத்த வந்து பெரும் குற்றமாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே வந்து அப்பாவை காணோம் ஸ்டோரி ஆரம்பிச்சாங்க. எங்கே போனாலும் அதாவது எங்கள் தலைவர் 5 நிமிஷம் தான் பேசினாரு, நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இவர் பேசும்போது 5 நிமிஷம் தான் குளத்தூரில் பேசுனேன், அதுக்கே நீங்கள் கொத்து போராட்டா போட்டு விட்டுட்டீங்க. அது வெறும் 107 தொகுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இவ்வளோ ஆணவம் தேவையான ஒரு கேள்வி. 2 சீட்டு எம்எல்ஏ வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தினசரி அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நடந்துக்கிற முறை சரியில்லை, நீங்கள் போகிற போக்கு சரியில்லை அப்படின்னு தினசரி வந்து திருமாவளவன் அட்வைஸ் பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அட்வைஸ் பண்ணுது. எல்லாருமே உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் தனிப்பெரும்பான்மை பெற்று பயங்கரமாக 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டான், 160 தொகுதி ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வரவே இல்லையா? கடந்த காலங்களில் அதிமுக திமுகலாம் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லை. இன்னும் நீங்கள் வராதப்பையே 3 வந்து ஓட்டு பிரிந்த போது நீங்கள் வந்து ஒரு முன்னணிக்கு வந்திருக்கீங்க, 100க்கு மேலே வந்திருக்கீங்க. அவ்வளோதானே தவிர உங்களுடைய வாக்கு ஒன்றும் பெரிய அபாரமான வாக்கெல்லாம் கிடையாது. இவ்வளவு ஆணவம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. இப்போ மேகதாது விஷயம் இருக்குது, குறுக்க வந்து அணை கட்டுறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் கோடி. அதற்கும் தான் சொன்னார், மேகதாது அணையை பற்றி தெரியாதுறாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், விவசாயிகளுக்கு எப்போவுமே இந்த அரசு துணை நிற்கும். அதெல்லாம் இங்கே டயலாக் நல்லா இருக்குங்க, செயல்பாடு நல்லா இருக்கா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். உரிய கட்டணம் தான் வாங்கணும், எங்கே தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து கல்வி கட்டணம் உரிய கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்கிறார். நடைமுறையில் அப்படி இல்லையே, எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்போ சொல்லு வந்து நல்லா இருக்கு, டயலாக்லாம் நல்லா இருக்கு. செயல்பாட்டு ரீதியாக இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஊழலை ஒழிக்காமல் விட மாட்டேன், யாரையும் தொடவும் விட மாட்டேன், தொட்டாவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் விஜயபாஸ்கரை கூட்டிட்டு வந்துட்டேன். மக்கள் என்ன நினைப்பாங்க அவனை பற்றி? ஏன் புதுக்கோட்டை தொட்டவங்களையும் விட மாட்டாங்க. அதாங்க விட மாட்டாரு. விடாமல் என்ன செய்யறாரு? போய் கூட்டு வந்து கட்சியில் சேர்க்கிறாரு. அப்போ தாவேகா வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு ஒரு கருத்து உருவாயிடுச்சு. பாஜக வந்து யாருக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர்களை பாஜகவில் சேர்த்துட்டா அது ஒரு தூய்மைப்படுத்தி கொடுக்குற வாஷிங் மிஷினாக மாறிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லப்படுகிறதோ அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு தாவேகா வந்து ஒரு வாஷிங் மிஷினாக மாறி இருக்கு, பொலிட்டிக்கல் வாஷிங் மிஷினாக இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர்களை எல்லாம் உள்ள அனுமதிப்பதுன்னு ஒன்று இல்லை. அது வந்து அது நீங்க ஊழல் ஒழிப்பு வேடிக்கையானதா இல்லையா? அவங்க முதல்வரே சொல்றாரு ஒரு இடத்துல, கரூர்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அதாவது ஊழலை வந்து எந்த ஆபீஸ்லயும் வந்து ஊழல் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது எந்த துறையிலேங்கிறாரு. அதே போல நிறைய மக்கள்லாம் வந்து ரீல்ஸ் ஆச்சுங்கிறீங்களே, இந்த ரீல்ஸை மட்டும் பாக்குறீங்களே, மக்கள் கண்ணீர் விட்டு சொல்றாங்க எனக்கு பல நாள் பிரச்சனை, ஆனா ₹1 கூட இல்லாம டாக்குமெண்ட் வருது எனக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க யார் லஞ்சம் கேட்டாலும் எங்க அண்ணா ஆச்சுன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா பேசுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. இதை பத்தி என்ன நடைமுறையில எப்படி சாத்தியப்பட முடியும்? நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்களேன். இப்போ முன்னாடிலாம் என்னன்னா போக்குவரத்து காவலர்கள் இருக்காங்கல்ல, டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, உங்களை வழியில பிடிப்பாங்க. பிடிச்சவொன்னே என்ன பண்ணுவாங்க? லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எல்லாமே கேட்பாங்கல்ல. இப்போ ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனெல்லாம் ₹500 வாங்கினா அது அரசாங்க கஜானாவுக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாச்சு. ஒருத்தர் வழக்கு போட்டார் கோர்ட்டில், ஆன்லைனில் தான் வாங்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு வழக்கு போட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறாங்க. இப்போயும் கூட ஆன்லைனில் ஃபைன் போடாமல் தேவை ₹100 கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறது நடக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். அப்போ இது ஆன்லைன் ஆக்குவதன் மூலமாக டிராஃபிக் போலீஸு பாக்கெட்டுக்கு பணம் போகாமல் அது அரசு பணமாக மாற்றப்பட்டுச்சுல. அதுதான் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆன்லைனாக இணையத்தில் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு விஷயத்தினாலேயே வந்து எல்லாமே தீர்ந்துருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஓகே சார், எப்படி நம்ம வந்து அந்த மேடையில சொல்றாரு, ஒரு துறையில கை வச்சதுக்கே போயிட்டு வெளிநாட்டுல போய் தங்கிக்கிறீங்க. நான் வந்து சிஎம் சார நான் வந்து அதாவது
முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சாரை சொல்லலை, அவருக்கு என் மேலே ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நான் மற்றவங்கள சொல்கிறேன், சிங்கப்பூர் போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியா ஏவாவேலு அவரை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. கரூர் கம்பெனிக்கார் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னே தெரில, ஓடு ஓடுன்னு பாட்டு பாடி காட்டுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? அதாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர்லாம் எங்கள் கட்சியில் சேர்ந்த பின்னாடி, ஏடிஎம்கேல சேர்ந்த பின்னாடி சம்பாரித்த காசெல்லாம் ஏடிஎம்கேக்கு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொன்னார்ல. அப்போ அந்த பணத்தை எல்லாம் ரெக்கவர் பண்ணிடுவாரா? நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்க, திமுக காரர்கள் மீது மட்டுமே குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல. இப்போ அதிமுக சார்ந்தவர்கள் மேல யார் யார் மேல என்னென்ன வழக்கு இருக்கோ அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா விஜய்? எடுக்க மாட்டார்ல. அப்ப பாரபட்சம் தானே. எப்படி ஊழலை ஒழிக்க முடியும், எப்படி முறைகேட்டை ஒழிக்க முடியும், எப்படி நீங்க வந்து இப்ப நீங்க மோடி கூட தான் சொன்னாரு கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் நான், அதனாலதான் பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வரேன்னாரு, தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரேன்னாரு. அதுக்கு பின்னாடி தான் பல தாக்குதல்கள் நடந்தது, எத்தனையோ தாக்குதல் நடந்தது. அப்போ கருப்பு பணத்தை வந்து ஒழிச்சிட்டா எல்லாமே ஒழிஞ்சிடும், எல்லார் அக்கௌண்ட்லையும் வந்து பணம் வந்துடும் சொன்னாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகே சார், நடைமுறை சாத்தியம் இருக்கா, அது ஒண்ணுதான் விஷயம். இது வந்து தனிநபர் டைலாக் சம்மந்தப்பட்டதா? முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சிகிச்சைக்காக சிங்கப்பூர்ல இருந்ததாக சொன்னாங்க. சென்னைக்கு வந்திருக்காரு. வந்து அவர் செய்தியாளர் சந்திப்புல அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டுறாரு. 2016-17 நான் வந்து இதயத்துக்கான சிகிச்சை பெற்றுட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எதை பார்த்தும் ஓடி ஒளிகிறவன் திமுக காரன் கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதாங்க, நீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம்னு உங்களுக்கு, இப்போ நீங்க வந்து ரஜினிகாந்த் இமயமலைக்கு போறாரு, அப்போ வந்து நம்மளை பார்த்து ஒளிஞ்சிக்கிறதுக்காக போயிருக்காருன்னு ஒரு நடிகர் சொன்னா நல்லா இருக்குமா? என்னைய பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னா நல்லா இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவேசி இருக்கு. ஏவாவேலு எங்கே வைத்தியம் பார்க்கணுங்கிறது அவருடைய விருப்பம். ஒரு சிங்கப்பூர்ல பார்க்கணுமா இல்லை வந்து இங்கே சென்னையில் பார்க்கணுமாங்கிறது அவருடைய விருப்பம். நீங்கள் வந்து ஒருத்தர் மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்கிறாருங்கிற நேரத்தை பார்த்து என்னைய பார்த்து எல்லாருமே ஓடி ஒழிகிறாங்க, எங்கள் அரசாங்கத்தை பார்த்து ஓடி ஒழிகிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ இது எவ்வளோ அபத்தமானது. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க ஊழலை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறீங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் மகனை எப்படி சேர்க்குறீங்க? நான் என்ன கேட்குறேன், திமுகவிலேருந்து ஜெகத் ரட்சகன் மகன் வர்றாரு, இப்போ அவர் பேரில் சொத்து இருக்குமா இருக்காதா? இல்லை நிறைய இருங்கங்க, ஜெகத் ரட்சகன் மகன் பேரில் சொத்து இருக்குமா இருக்காதா? அப்போ அவர் திமுக காலத்தில் சம்பாரிச்ச காசாகவும் அது இருக்கும்ல. அப்போ உங்கள்கிட்ட வரும்போது அது வந்து என்ன ஆயிரும், நேர் வழியில் சம்பாரிச்சதா மாறுமா? அப்போ ஜெகத் ரட்சகன் வந்து தப்பானால ஒரு மகன் நல்லவர்னு சொல்லுவீங்களா? எப்படி நீங்கள் எந்த அளவுகோலில் வந்து ஒருத்தரை நீங்கள் வந்து சொல்லுவீங்க? நீ உங்களுடைய நீதி எப்படிப்பட்டது நான் கேட்குறேன். திமுகவில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாரிசு வந்து தாவேக்கால இணைய போகிறதாகவும் சொல்கிறாங்க. இணைகிறாங்கல்ல. அப்போ அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்ய போறீங்க? அது நீங்கள் உங்கள் வார்த்தையெல்லாம் நான் கேட்குறேன். திமுக ஆட்சி காலத்தில் சம்பாரிச்ச காசுல இருந்து அவங்க வந்து செல்வாக்கா இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த காசு தாவேகாவுக்கு கொடுக்கும்போது அது நீதியின் பக்கம் மாறிடுமா? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வழக்கு போடுவீங்க, அவங்களில் ஒரு பிரிவு வந்து உங்கள் ஆளுங்கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தூய்மையானவர்கள், தூய ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு வரும்ல. எங்கள் அப்பா வந்து திமுக காரரு, நான் வந்து தாவேகாக்காரர். அப்போ என்கிட்ட இருக்கிற சொத்து மட்டும் வந்து நேர்வழியில் சம்பாரிச்சு, எங்கள் அப்பா சம்பாரிச்சவரும் தப்பான வழியில் சம்பாரிச்சு அப்படின்னு தான் ஒத்துக்குறேன். எவ்வளோ ஒத்துக்குறோமா? அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஓகே சார், இறுதியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம்லாம் நிறைய வச்சுட்டு வர்றார். இப்போ நேற்றைய தினம் கூட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சியை சரியாக அணுக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசுகிறார். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக வந்து சொல்கிறார், அதாவது தாவேக்காவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இடம்பெறணுங்கிறார். அதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்கிறார், தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் விசிகா இடம்பெறும்ங்கிறார். எதுதான் சார் இதுல உண்மை? அவர் தெளிவா இருக்கார், நம்ம தான் குழப்பம் அடைகிறோம். அவருடைய அறிக்கையில எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் தெளிவா சொல்றாரு, பாஜக இருக்கிற பக்கம் நான் இருக்க மாட்டேன், பாமக இருக்கிற பக்கம் நான் இருக்க மாட்டேன். 2 தான் ஒரு கோட்பாடு. சாதி மதத்திற்கு பின்னால வெறுப்பு அரசியலுக்கு பின்னாடி திருமாவளவனும் விசிகாவும் நிற்காது, அவ்வளவுதான். இப்போ பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அடிக்கடி சிஎம் சந்திக்கிறார், நெருங்கி வருகிறார். அவர்கிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ அவர் நெருங்கி வருகிற போது விசிகாவை ஓரங்கட்டுவதற்கான வாய்ப்பாக அது எதிர்காலத்திலே மாறக்கூடும் அப்படின்னு ஒரு அரசியல் கணிப்பு இருக்கு. அந்த அடிப்படையில்
ஒருவேளை தாவேகா நம்மளை தனிமைப்படுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக அன்புமணியை பயன்படுத்தி கொண்டால் திருமாவளவனுடைய நிலை என்ன? இன்னும் கேள்வி. அந்த அடிப்படையில் அதுபோக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்ற விஜயினால என்றைக்காவது பாஜகவை எதிர்த்திருக்கிறாரா? எல்லா மீட்டிங்லையும் திமுக திட்டுறாருல. இப்போ நீங்கள் பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானதாக இருக்கிறது. மேகதாது விஷயத்தில் ஒரு முறையான ஒரு தீர்ப்பை தருவதற்கு மத்திய அரசு என்ன செஞ்சிச்சு, என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அப்படி ஏதாவது ஒரு விமர்சனம் செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பாஜக விஷயத்தில் ரொம்ப மௌனமாக கடந்து போகிறார். அதனால் விஜயினுடைய அரசியல் என்பது இந்தியா கூட்டணியில் இணைந்தால் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பிலே ஒரு உறுதியாக இருக்கிறார் என்று நம்ம ஒப்புக்கொள்ள முடியும். இப்போ திமுகவும் வெளியில் இருக்குது, தாவேகாவும் அங்கே இல்லை. அப்படிங்கிறப்ப பாஜகவிற்கு ஒரு பெரிய அளவில் நாமளே பலப்படுத்துறது மாதிரி இந்த கூட்டணியில் இல்லாமல் போவதன் மூலமாக பாஜகவை பலப்படுத்துகிற வேலையை ஒரு வேலை செய்கிறார்களோங்கிற அச்சத்தில் தான் ரெண்டுமே மாநில அரசில் பகையாக இருந்தாலும் தேசிய அளவிலே நீங்கள் இந்தியா கூட்டணியில் இணையணும் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை. அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஒருவேளை பாமக உள்ளுக்குள்ளே நெருங்கி வந்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் இப்போ இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தடை உடைக்கப்படலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ ஒருவேளை அவர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிற நிலை வந்தால் விசிகாவுடைய தேவை இல்லாமல் போய்விடும், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவை இல்லாமல் போய்விடும். கூட்டணி கட்சிகளினுடைய தயவு தேவையில்லாத ஒரு நாள் வரும் என்றால் அன்றைக்கு விசிகாவின் அரசியல் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் என்ன, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் அரசியல் என்ன, காங்கிரஸின் அரசியல் என்ன என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதற்கு விடை தேடுகிற விதமாகத்தான் அவர் சில குறுக்கு கேள்விகளை கேட்கிறாரே தவிர அவர் குழப்பத்தில எல்லாம் இல்லை. எதிர்கால அரசியல் இப்படியெல்லாம் மாறக்கூடும் என்றால் நம்ம அரசியலில் அன்னைக்கு முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கே அதற்கான பாதை நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவருடைய பார்வை தொலைநோக்கானது. எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு நீ அடிமையாரு, விசுவாசமாரு, எதிர்த்து கேள்வி கேட்காதன்னு நினைக்கக்கூடிய மனநிலையிலிருந்து திருமாவளவனை பார்ப்பவர்கள் அவர் தப்பாக நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கவில்லை. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.